ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணுக்கு மறுபடியும் 2ஆம் தரமா இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறியே, உனக்கே அசிங்கமா இல்ல? அவளுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவியா? சின்ன மாப்பிள்ளை என் தங்கச்சி பையங்கிறக்காக அவரை வெறுத்து ஒதுக்குறியே, அவரோட கால் தூசிக்கு ஆளாவனா இவன்லாம்? அவன் என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்தது மட்டும் சரியா? உங்க தங்கச்சி பையன்தான்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திருப்பேன். அவ என்ன ஏமாத்தினத்துக்கு தண்டனையா நான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கதான் போறேன். இதை யாராலையும் தடுக்க முடியாது. சும்மா பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்காத. இதெல்லாம் சட்டப்படி குற்றம் தெரியுமா உனக்கு? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வையே, உங்க எல்லாரையும் கூண்டோட தூக்கிட்டு போயிருவாங்க. ஓ, அந்த அளவுக்கு போவீங்களா? அப்புறம் நானும் யாருன்னு காட்ட வேண்டியதா இருக்கும். என்ன குத்தம் சொல்ற அளவுக்கு யாருக்கும் இங்க அருகதை இல்ல. என் பொண்ணுக்கு என்ன மாதிரியான வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க யாரும் இதுல குறுக்க வர வேண்டாம். இந்த கல்யாணம் நடந்தே தீரும். அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? ஆண்டி சொல்றத கேட்டு நடக்க வேண்டியதானே அங்கிள்? அங்கிள் கிங்கிள் சொன்னா அடிச்சு மூஞ்சி எல்லாம் உடைச்சிருவேன். யாருக்கு யாரா அங்கிள்? சகல, நீங்களாச்சும் சொல்றத கேளுங்க. இந்த வீட்டுக்கு மருமக நீங்க தான் எங்க கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணும். ஏய், சகலகலன்னா சங்கர்த்துறோம் பாத்துக்க. ஏண்டா நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? என் அத்தை தான் புத்தி கட்டு போய் ரேவதியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னா உனக்கு எங்கடா போச்சு அறிவு? ஏண்டா ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவன் புருஷன் உயிரோட இருக்கான், அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? டேய், உனக்கு சூடு சொரணை ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் தயவு செய்து சொல்லாம ஓடி போயிரு சொல்லிட்டேன். அதான் உனக்கு நல்லது. இதெல்லாம் போய் உங்க அத்தை கிட்ட சொல்லுங்க. நானா ஒன்னும் இங்க வரல, அவங்க சொல்லிதான் நான் இங்க வந்தேன். என் மேல கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட போய் கேளுங்க. என்ன அங்க சண்டை போட்டது பத்தாதுன்னு இங்கே தகராறு பண்ண வந்திருக்கீங்களா? உன்கிட்ட சண்டை போட என்ன இருக்கு? நீ பண்ற கேவலமான விஷயம் தான் எனக்கு பிடிக்கல. கார்த்தின்றது ரேவதியோட புருஷன் பேரு. அந்த பேரை வச்சுக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? சாமுண்டீஸ்வரி ஆண்டி தான் அந்த பேரை வச்சுக்கிட்டாதான் ரேவதி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பான்னு சொன்னாங்க. அதனாலதான் நானும் ஓகே சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? எப்படிப்பா கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாம இப்படி பேசுற? இங்க பாரு, இப்போ உன் பேரையே வேற ஒருத்தன் வச்சுட்டு உன்ன மாதிரியே நடிச்சா உனக்கு கோவம் வராது? நீ கண்டதையும் பேசி மனசை மாத்தலான்னு பாக்குறியா? அதெல்லாம் என்கிட்ட நடக்கவே நடக்காது. டேய், இப்படிலாம் சொல்ல உனக்கு அருவருப்பா இல்ல? டேய், அடுத்தவங்க பொருளை எடுத்துக்கிறதே தப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ அடுத்தவங்களோட பேரு அடையாளம் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவரு மாதிரியே வந்து ஏமாத்துறியே. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் தெரியுமாடா இது? இங்க பாரு, போலீஸ்ல போய் இத பத்திலாம் கம்ப்ளைண்ட் பண்ணா கிரிமினல் கேஸ்ல உன்னை உள்ள தூக்கி வச்சிருவாங்க, தெரியுமா தெரியாதா? நான் எல்லாம் பார்க்காத போலீஸா கேஸா? இதெல்லாம் சொல்லி என்ன பயமுறுத்த முடியாது. ஓ, நீ எதுக்கும் துணிஞ்ச கேஸா? டேய், நீ இவ்வளவு பேசுறல்ல, நீ சரியான ஆம்பளையா இருந்தா நீ ரேவதி கிட்ட போய் உன் உண்மையான பேரை சொல்லி அவன் மனசை ஜெயிச்சு காட்டுறா பாப்போம். அத விட்டுட்டு கார்த்தின்னு மத்தவங்க பேரை ஏன்டா யூஸ் பண்ற? அந்த கார்த்தியை விட நான் எந்த வகையில குறைஞ்சு போயிட்டேன்? என்கிட்ட அழகு இல்லையா? திறமை இல்லையா? பர்சனாலிட்டி இல்லையா? என்னடா இல்ல? ஹேய், என் சகல மாதிரி உங்ககிட்ட நல்ல குணம் இல்லடா. இல்ல, அந்த கார்த்தியை விட எல்லா வகையிலும் நான் பெஸ்ட் தான். இந்த மருந்துக்கு முன்னாடி அவ ஒண்ணுமே இல்ல, நத்திங். அவனை போய் பெருசா பேசிட்டு இருக்கீங்க. ஏப்பா, நீ அந்த கார்த்தியோட எல்லா விதத்திலும் பெஸ்ட்னா நீ ரேவதிட்ட போய் நான் கார்த்தில மருதுன்னு சொல்ல வேண்டியதானே? இல்ல, என்னால முடியாது. அப்படிலாம் நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். ஏன் முடியாது? ஏன் முடியாது? அப்ப நீ ஒரு திட்டத்தோட தானே இங்க வந்திருக்க? ஆமா, திட்டத்தோட தான் வந்திருக்கேன். அதையெல்லாம் எனக்கு வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இங்க பாரு, ரேவதி இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சது உன்னை புடிச்சு போய் இல்ல, கார்த்திங்கிற அந்த பேரும் அவருடைய நல்ல குணத்தையும் மனசுல வச்சுதான்
இந்த கல்யாணத்துக்கு ரேவதி ஒத்துக்கிட்டா. அப்ப அவ விரும்புறது கார்த்தியை தானே? இதெல்லாம் தெரிஞ்சு அவளை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறன்னா உன்னை விட கீழ்த்தனமானவன் வேற எவனும் இருக்க முடியாதுடா. ஹலோ, இப்படி எல்லாம் பேசி என்ன அசிங்கப்படுத்தினா நான் மனசு மாறி இந்த கல்யாணத்தை வேணாம்னு சொல்லுவேன்னு பாக்குறீங்களா? நெவர். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த கார்த்தியை விட இந்த மருது பெஸ்ட்னு ரேவதிக்கு புரிய வைப்பேன். அப்புறம் அவ என் கூட தான் வாழ விரும்புவா. அந்த கார்த்தியை பத்தி நினைச்சே ஏய், சி, fraud. இது இந்த ஜென்மத்தில் நடக்காதடா. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கியா? புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்குச்சின்னு. அந்த மாதிரி இருக்கு நீ பேசுறது. நீ என்னைக்கு என் சகல கார்த்தியாக முடியாது. ரேவதி மனசுல நீ இடம் பிடிக்க முடியாது. ரேவதிக்கு உண்மை தெரியறதுக்குள்ள மரியாதை எங்க இருந்து ஓடி போயிரு சொல்லிட்டேன். இல்லன்னா அடி உத வாங்கி அவமானப்பட்டு தான் போவேன். அதையும் பார்க்கலாம். பாரா, நான் சொல்றதா நடக்க போகுது. ஐயோ பாத்துறானே, இப்ப என்ன பண்றது? ஹேய், நான் பேசுனதெல்லாம் போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா? இதுக்கு தான் நீ என்கிட்ட வந்து பேச்சு கொடுத்தியா? நானும் இது தெரியாம எல்லாத்தையும் உளறி கொட்டிட்டேனே. டேய், உன் வாயிலிருந்து எல்லா உண்மையை வர வைக்க நாங்க 2 பேரும் போட்ட பிளான் தாண்டா இது. நீயும் எல்லா உண்மையும் கக்கிட்ட. இந்த வீடியோவை ரேவதி கிட்ட போட்டு காமிச்சா நீ யாரு, எப்பேற்பட்டவன், என்ன நோக்கத்துக்காக இங்க வந்திருக்கன்னு எல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆயிரும்டா.